பேக் டு விஸ்டன் டெக்ல. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட். அதாவது ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வெப்சைட் மட்டும். ஆ எக்ஸாம்பிள்க்கு என்ன சொல்லலாம்னா, ஒரு HTML, CSS, JavaScript இருக்கிற வெப்சைட், பேக் எண்ட்ல எந்த ப்ராசஸும் இல்லாம, வெறும் ஸ்டாட்டிக்கா இருக்கு அப்டின்னா, அத எப்படி ஃப்ரீயா GitHubல ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக் குடுக்க போறேன். ஸோ, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். ஃபர்ஸ்ட் உங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல GitHub லாகின்க்கு போய்க்கோங்க. நான் இங்க ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன். அதனால வந்துருச்சு. ஸோ, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும்னு. ஸோ, இங்க நியூன்னு குடுக்க போறோம். குடுத்துட்டு ஒரு ரெபாசிட்டரி நேம் குடுக்க போறோம். இன்னைக்கு என்னோட ப்ராஜெக்ட் எத பத்தி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு EV லேண்டிங் பேஜ். அதனால எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் லேண்டிங் பேஜ். ஸோ, EV லேண்டிங் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரெபாசிட்டரி நேம் குடுத்துக்கிறேன். இதுக்கு சும்மா EV லேண்டிங் எண்ட் வெப்சைட். இங்க பப்ளிக்ல செக் ஆயிருக்கான்னு கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஒரு ரீட்மி ஃபைல் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு கிரியேட் ரெபாசிட்டரி குடுக்க போறோம். தட்ஸ் இட் கைஸ். ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுல எப்படி ஹோஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபைல எங்கேங்க டிப்ளாய் பண்ணணும். அப்லோட் ஃபைல்ஸ் குடுத்துக்கோங்க. இங்க நான் ஆல்ரெடி இங்க ஒண்ணு வச்சிருக்கேன். ஸோ, இத அப்படியே செலக்ட் பண்ணி டிராக் அண்ட் ட்ராப் பண்ண போறேன். எல்லாம் லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் கமிட் சேஞ்சஸ் குடுக்க போறேன். ஃபைல்ஸ்லாம் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ராசஸ் முடிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் போறோம். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்ல பேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. இங்க பிரான்ச் இருக்கும். பிரான்ச் நம்ம மெயின்னு குடுக்க போறோம். மெயின்னு குடுத்துட்டு சேவ்ன்னு குடுக்க போறோம். சேவ்ன்னு குடுத்துட்டோம்னா அவ்வளோதான். இப்ப வந்து கஸ்டம் டொமைன் கேட்கும். இப்ப நம்ம கஸ்டம் டொமைன்ல பண்ண போல. நம்ம GitHubலயே பண்ண போறோம். ஸோ, திருப்பி கோடுக்கு போங்க. கோட்ல இங்க எல்லோ கலர்ல ஒரு டாட் இருக்கும். பெண்டிங்ன்னு சொல்லிட்டு அத கிளிக் பண்ணுங்க. என்ன ஆயிட்டு இருக்குன்னா, பின்னாடி ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. உங்களது வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு இங்க லிங்க் வந்து ஜெனரேட் ஆயிருக்கும். ஓகே. எல்லாம் முடிஞ்சிருச்சு. கம்ப்ளீட் ஜாப்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. பேக் குடுங்க. செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ்ல பேஜஸ்ல பேஜஸ்ல ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. வரலன்னா வந்திருக்கும். அவ்வளோதான். விசிட் செட் குடுங்க. தட்ஸ் இட் கைஸ். இதுதான் நம்மளோட ஸ்டாட்டிக் வெப்சைட். இத வந்து இங்க நம்ம GitHubல ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, ஒரு ரெபாசிட்டரி எப்படி GitHubல கிரியேட் பண்றது அண்ட் அந்த ரெபாசிட்டரிய வச்சு நம்மளோட ஸ்டாட்டிக் வெப்சைட்ட எப்படி GitHubல ஹோஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க எந்த பேக் எண்ட் ப்ராசஸும் இல்ல. இப்போ நான் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணியிருக்கேன். இப்போ அத நான் என்னோட LinkedIn ப்ரொஃபைல்ல இல்ல என்னோட பயோல போட்டுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றபோது, இந்த வந்து நீங்க ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் எல்லாம் இங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் இஸ் கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் விஸ்டன் டெக் லேப். See you on next video.